அரசியல் அப்படின்னு சொன்னாலே ஒரு சவால் நிறைந்த பாதை, அது ஒரு போராட்டங்கள் நிறைந்த பாதை. இன்றைக்கும் இங்க பெண்களுக்கான சம வாய்ப்புகளா சம மரியாதை இருக்கான்னு சொன்னா ஒரு அரசியல்வாதியாக பெண் அரசியல்வாதியாக நான் இல்லைன்னு சொல்லுவேன். ஆனா அதுக்காக ஐயோ நான் பெண்ணா இருக்கிறேன் எனக்கு இந்த சலுகை ஏன் கொடுக்கல, ஐயோ நான் பெண் அரசியல்வாதி என் மேல இரக்கம் காட்டுங்க கருணை காட்டுங்க, அதுக்காக சொல்ல வரல. நீங்க அதே மேடையில ஒரு ஆண் அமைச்சர் ஒரு ஆண் எம்எல்ஏ அப்படி இருந்தா இந்த மாதிரியான பேச்சுக்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறத மட்டும் யோசிச்சு பாருங்க. நான் திருப்பியும் சொல்றேன், நான் பெண் அப்படிங்கறதுக்காக எந்தவித ஒரு கூடுதல் சலுகையை நான் எதிர்பார்க்கல. ஆனா நான் சொல்றது ஆளுங்கட்சியில மாநில அரசாங்கத்திலிருந்து ஒரு அமைச்சர் இல்ல யாராவது ஒருத்தங்க இந்த மாதிரி வந்து உட்கார்ந்து எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து உங்க பிரச்சனையை சொல்லுங்கன்னு தேர்தல் இல்லாத சமயத்துல யாராவது வந்திருக்காங்களா? இல்ல ஒரு அமைச்சரோ ஒரு எம்எல்ஏவோ பொதுவுல போகும்போது நானும் கவனிக்கிறேன், தமிழ்நாட்டில் அது திருமதி கனிமொழியா இருக்கலாம் அல்லது செல்வி ஜோதிமணியா இருக்கலாம், இந்த மாதிரி பெண்கள் போகும்போது மட்டும் உடனே அவங்கள சூழ்ந்துட்டு கேள்வி கேட்கறது, உடனே அந்த வீடியோ வந்து வெளியில வர்றது அப்படிங்கிறது ரொம்ப இயல்பா இருக்கு. ஏனென்றால் சமுதாயத்தினுடைய பார்வையில நீங்க எவ்வளவு உயர்ந்த பொறுப்புக்கு போனாலும் நீங்க பெண்கள் தானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. இது எங்ககிட்ட இல்ல, நாங்க அப்படி பார்க்கலன்னு சொன்னா சந்தோஷம். ஆனா இப்படி ஒரு பார்வை இருக்கு அப்படிங்கறத சொல்ல வேண்டியது என்னோட கடமையா நான் பாக்குறேன். திரும்பவும் சொல்றேன், பெண் அப்படிங்கறதுக்காக நான் எந்த சலுகை எதிர்பார்த்து இந்த சமுதாயத்தினுடைய மனப்போக்கு அப்படிங்கறத நான் இங்க சுட்டி காட்ட விரும்புகிறேன். அதனால நாங்க மிரட்டி அவரை கூட்டிட்டு வந்து மன்னிப்பு வாங்கணும், காங்கிரஸ்ல இருந்து திமுக இருந்து ஒரு தொழிலதிபரை ஆனா ஆணவத்துல அதிகாரத்துல கூட்டிட்டு வந்து மன்னிப்பு கேட்க வைப்பீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய இந்த விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இதுல கொண்டு வந்து ஜாதிய வேற இழுக்கிறாங்க. தமிழ்நாட்டுல சமூக நீதி பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துல பட்டியலினத்தை சார்ந்தவங்க மேல நடக்கக்கூடிய கொடுமைகள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல இன்றைக்கு முதன்மை மாநிலமா மாறிட்டு இருக்கு தமிழ்நாடு. அத பத்தி அந்த சமூக நீதி பத்தி யாரும் பேசல. ஆனா ஒரு பெண்மணி உயர்ந்த பொறுப்புல இருக்கிறாங்க, இவங்க பண்ற தவறுகளை எல்லாம் பாராளுமன்றத்தில் பட்டியலிடுகிறார், இவங்க சொல்ற கேள்விகளுக்கெல்லாம் தமிழில் புரிந்து கொண்டு பதிலளிக்கிறார், இவங்க சொல்லக்கூடிய பொய்களை எல்லாம் டெல்லியிலே பார்லிமெண்டில் அவர் தோலுரித்து விடுகிறார். அப்படிங்கிற வைத்தறிச்சல்ல உடனே கொண்டு வந்து இதுக்கு ஒரு ஜாதி வர்ணம் பூசி தங்களோட வழக்கமான அரசியலை திராவிட முன்னேற்ற கழகம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால உண்மையான சமூக நீதி அப்படின்னு சொன்னா எல்லா ஜாதிக்கும் சமமான மரியாதை கொடுக்கறது தான் சமூக நீதி. தங்களோட பாரம்பரியமான அரசியல் எந்த கேள்வி கேட்டாலும் கேள்வி கேட்டவங்கள உண்மைத்தன்மை இருக்குன்னா உடனே அவங்க ஜாதியை போய் பேசுறது. இது தமிழ்நாட்டோட இவர்கள் இத்தனை வருடம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசியலுடைய ஒரு பாற்று. இதுதான் நடந்த விஷயம். அன்னபூர்ணா ஓனர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்களிடம் நேரடியாக நீங்க போய் நான் சொன்ன விஷயத்துல ஏதாவது போய் இருக்கான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு மேல நான் அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். உங்களோட கேள்விகள் இதோட இருந்ததுன்னா ஒரு அரங்கத்துக்குள்ள கூட்டம் நடக்குது, அரங்கத்துக்குள்ள நடக்கிற கூட்டத்துல ஒரு பெண் அமைச்சர் பெண் எம்எல்ஏ பத்தி அநாகரிகமாக அவர் பேசினாருன்னு நிறைய பேர் நீங்களே ஒத்துக்கிறீங்க. அப்படி பேசலாமா? இல்லைங்க, பேசியிருக்க கூடாது. என்ன சாப்பிட்டாங்கன்னு சொல்லலாமா? இல்ல, சொல்லி இருக்க கூடாது. தனிப்பட்ட முறையில நம்மளுக்கு நட்பு இருந்ததுன்னா நம்ம ரூம்குள்ள பேசுறது வேற. வெயிட். ஆனா இத்தனை பேருக்கு முன்னால அவர் இப்படி பேசிட்டு போறாரு அப்படிங்கும் போது அவர் வந்து மன்னிப்பு கேட்கிறாரு அப்படின்னு சொன்னா அது எப்படி போகுது? நம்ம பகுதியில் இருக்கிற ஒரு எம்எல்ஏ ஒரு மத்தியில் இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய அமைச்சரை கூட்டிட்டு வந்து இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியை நடத்தி எல்லா மக்களுக்கும், கட்சிக்காரங்களுக்கு மட்டும் இல்லைங்க, அதுக்கப்புறம் அந்த கொடிசியா மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் காலேஜ் ட்ரஸ்டோட தனி டெலிகேஷன் மீட் பண்றாங்க. பஞ்சு விலையை குறைப்பதற்காக தனியா சைமால இருந்து ஒரு டெலிகேஷன் வருது, அதற்கும் அவங்க மீட் பண்ணி பேசுறாங்க. அதற்கு பின்பாக ஹோட்டல் கல்யாண மண்டபத்தோட உரிமையாளர்கள் வராங்க, ஜிஎஸ்டி பிரச்சனை, அந்த டெலிகேஷனை மீட் பண்றாங்க.
இவ்வளவு தூரம் முயற்சி எடுத்த இத்தனை விஷயத்தை பத்தி யாராவது பேசினாங்களா? ஆனா ஜிஎஸ்டி பத்தின பேசுற விஷயம் மட்டும் தமிழ்நாட்டுல அது எவ்வளவு தூரம் போச்சு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனால இந்த வீடியோவை பின்னால அந்த ரூம்ல இருக்கக்கூடிய மற்ற கட்சிக்காரர்கள் எடுத்து அவங்களோட பதிய அதிகார பக்கத்திலேயோ இல்ல அவங்களோட முகநூல் பக்கத்திலேயோ போடுறத நாங்க என்ன சொல்ல முடியும்? நான் என்ன சொல்றேன், நான் பிஆர் பீப்புளுக்கு சொல்ல வரல. நான் சொல்ல வர்றது இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்த விஷயம் ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? இல்ல. So, you will also accept he never intended anything malicious. Our face in a vidam right, wrong, that's a different. But he actually didn't mean anything malicious. Correct? அதுக்கப்புறம் அவர் ஃபீல் பண்றாரு, அப்பாலஜைஸ் பண்றாரு. நேத்து மார்னிங் நாங்க எத்தனை பேர் கேட்டாலும் அவர் ஆக்சுவலா பிரஸ் கிட்ட அதுக்கப்புறம் அதை பத்தி பேச மாட்டேன்ட்டார். We all asked him. ஆனா அவர் பேச மாட்டேன்ட்டார். இந்த அவர் அப்பாலஜைஸ் பண்ண வீடியோ ஆக்சுவலா பிஜேபி ரிலீஸ் பண்ணலைன்னா அது இவ்வளவு பாப்புலர் ஆயிருக்காது. இப்ப இன்னைக்கு மார்னிங் கூட உங்க பிஜேபியோட ஸ்போக்ஸ் பர்சன் அங்க பார்க்கிங் ஏரியா இல்ல அந்த மாதிரிலாம் ட்விட்டர்ல போட்டு இருக்காங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா இது இஷ்யூ கூட இல்ல மேம். இப்போ திஸ் இஸ் லைக் டார்கெட்டிங் அன் இண்டிவிஜுவல் விச் இஸ் லைக் ஐ டோன்ட் திங்க் நீங்க சொல்லலாம், நீங்க அவரை மிரட்ட வைக்க பாக்குறீங்க, உங்க அதிகாரத்தை பயன்படுத்துறீங்கன்னு. அதனாலதான் நான் சொல்றேன், இதுக்கு நான் ஆன்சர் பண்றதை விட who will be the odd person to answer? நீங்க எல்லாத்தையும் என்கிட்ட கேக்குறீங்க. நோ, ஹோட்டல்ல சாம்பார்ல வெங்காயம் நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. நான் திருப்பியும் சொல்றேன், நீங்க அந்த இடத்துல நான் பேசின ரெஃபரன்ஸ் எது? நீங்க அதை ஈக்குவேட் பண்ணுவீங்களா? சொல்லுங்க. நான் கேக்குறது குரு, shall you equate it? How I have expressed my opinion, how he has expressed opinion. Correct. See, but what we are saying is late evening yes, he apologized. That is fact. No one is denying the fact of the yes, today's sequence, no one is denying it. But அதை expose பண்ணது it is looking like அவரை டார்கெட் பண்ற மாதிரி. நாங்க இதுல எந்த விதமான டார்கெட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க ஒரு மத்திய அரசு தமிழ்நாட்டுல டார்கெட் பண்ணணும்னு சொன்னா பிரைம் மினிஸ்டர் பத்தி உண்மைக்கு புறம்பா எத்தனை ஹேண்டில்ஸ்ல போட்டுட்டு இருக்காங்க, எவ்வளவு அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. நான் பார்க்கிங் ஏரியா பத்தி எனக்கு தெரியாது, நீங்க சொல்லிதான் தெரியும். ஆனா ஒரு விஷயம், சமூக ஏங்க ஒரு விஷயத்த நீங்க ஜிஎஸ்டி பத்தி பேசுறீங்கன்னா பிஜேபி காரங்க பதிலே சொல்லக்கூடாது, அமைதியா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? நான் ஒரே விஷயம் தான் உங்களுக்கு சொல்றேன், ஹோட்டல் நிர்வாகத்தையோ ஹோட்டல் உரிமையாளரையோ நாங்க வற்புறுத்தியோ நாங்க மிரட்டியோ இல்ல நாங்க கேட்டோம். அவர் அதை பண்ணாரு அப்படின்னு சொன்னா நீங்க அதை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஐ கேன் ஷோ த போன் கால் ரெக்கார்ட், தட் இஸ் நாட் ப்ராப்பர். எத்தனை முறை அவர் எனக்கு போன் பண்ணி நான் நேர்ல மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு கேட்டாருன்னு சொல்லிட்டு. அதனால இது சம்பந்தமா நாங்க ஏதாவது எங்க தரப்புல இருந்து நாங்க அவரை அப்ரோச் பண்ணோமா அப்படிங்கறத நீங்க கேட்டுக்கோங்க. ஓகே, அதிகாரத்துல இருக்கிறாங்களோ இல்லையோ, ஏங்க அதிகாரத்துல திமுக காரங்க கூட தான் இருக்காங்க. அதிகாரத்துல நாங்க 10 வருஷமா தாங்க இருக்கோம். எங்களை பத்தி யாராவது திட்டாம இருக்காங்களா? இல்ல அவங்கள பத்தி டிமீன் பண்ணி போடாம இருக்காங்களா? இன்னும் புதுசா அதிகாரத்துல நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்றீங்களே, இப்பதான் நாங்க அதிகாரத்துல இருக்கோம் உங்களுக்கு தெரியுதா? அதுதான் நான் சொல்றேன், இது irrelevant. It is irrelevant totally. அதிகாரத்துல நாங்க 10 வருஷமா தான் இருக்கோம். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க பர்சனலா டார்கெட் பண்றாங்கன்னு சொல்றீங்க இல்லையா? நான் சொல்றேன், மத்திய நிதியமைச்சரை தமிழகத்தில் குறிப்பாக காங்கிரஸ் திமுக பர்சனலா டார்கெட் பண்றாங்க. ஏன் பண்றாங்க? நேத்து சென்னை மெட்ரோக்கு அவங்க பதில் சொல்றாங்க. இத்தனை நாள் என்ன பொய் பேசிட்டு இருந்தாங்க. சென்னை மெட்ரோக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் கொடுக்கலன்னு சொன்னாங்க. மத்திய நிதியமைச்சர் உண்மையை வெளுத்து வெளியில வைக்கிறாங்க. இது மாநில அரசு திட்டம். இவங்க பேசுற ஒவ்வொரு பொய்யும் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தோல் உரித்திருக்கிறார். என்ன உண்மைன்னு வெளியில சொல்லிடுறாங்க. அதுவும் என்ன முக்கியமான பிரச்சனை, இங்கிலீஷ் ஹிந்தியில சொல்லல, தமிழ்ல சொல்லிடுறாங்க. திமுகவோட பொய் வேஷத்தை பத்தி, பொய்ய பத்தி அவங்க தமிழ்ல பேசுறாங்க.
அதனால வரக்கூடிய பிரச்சனையினால அவங்கள பர்சனலா டார்கெட் பண்றாங்கன்னு நாங்க சொல்றோம். நான் என்ன சொல்றேங்க, இது நான் வைக்கிற நான் இண்டிவிஜுவலை டார்கெட் பண்றேன்னா இருக்கிற ஹேண்டில் எல்லாம் எந்த ஹேண்டில் போட்டுட்டு இருக்காங்க? ஏங்க நீங்க நான் என்ன சொல்றேன், திருப்பியும் சொல்றேன், ஒரு ஹால்ல பல்வேறு நபர்கள் இருக்கின்ற பொழுது அதை பத்தி நாங்க எதுவும் சொல்ல முடியாது. பிகாஸ் முன்னத்த நாள் என்னென்னவெல்லாம் ஆயிருக்கு, கட்சிக்காரங்க ஒரு பக்கம் ரியாக்ஷன் இன்னொரு பக்கம் ஆக்ஷன் அப்படின்னு வரதான் செய்யும் அது. சோ இதுக்கு நான் வந்து இத பண்ணினது சரி நியாயம் அதுக்குள்ள போக வரல. ஒரு விஷயம் தப்பா முதல்ல போகுதுன்னு சொன்னா அதுக்கு இன்னொரு பக்கம் But actually, அது என்னன்னா, it has fueled the whole issue. எஸ் ஃபியூவல். அதனாலதான் நாங்களும் எப்படி இதை பாக்குறோம்னா அதுக்கான பதில சொல்லணும்னு நினைக்கிறோம். இதுல வந்து திருப்பியும் இது நடந்தது அது நடந்தது அவர் இப்படி இவர் இப்படி அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள போகல. நான் உங்ககிட்ட சொல்றது எல்லாமே 100% என்ன நடந்ததோ அதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். Actually, அது இல்ல நான் குழுலயே அதை வந்து போட்டு ஒரு விளக்கமும் போட்டதான் இது வந்து பயங்கர இல்ல என்ன ஆகுதுன்னா ஜிஎஸ்டி பத்தி கேள்வி கேட்கறது அப்படிங்கறதுல இல்ல இஷ்யூ. நெரேட்டிவ் எப்படி எடுத்தாங்க அவங்க, ஜிஎஸ்டி பத்தி கேள்வி கேட்டா நீங்க மிரட்டுவீங்களா? ஜிஎஸ்டி பத்தி கேள்வி கேட்டதை நாங்க வந்து ஒண்ணு கேட்கவும் இல்ல. இன்ஃபேக்ட் ஜிஎஸ்டி பத்தி கேள்வி கேளுங்கதான ஒரு அமைச்சரே வராரு. நாங்க ஜிஎஸ்டி பத்தி கேட்க மாட்டோங்க, நீங்க சொல்ற கிரிட்டிசிசம் நாங்க எடுத்துக்க மாட்டோம்னா வெயிட் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னா நாங்க வந்து இங்க வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்ல. வாலண்டரியா நாங்க ஒரு முயற்சி எடுத்து வாங்க ஜிஎஸ்டி பத்தி சொல்லுங்கன்னு கேட்கறதுக்கு வர்றோம். ரெண்டாவது, நீங்க ஒரு பொது வெளியில ஒரு விஷயத்த தப்பா எடுத்துட்டு போறீங்கன்னு சொன்னா அதை சரி பண்றதுக்காக இன்னொருத்தங்க இன்னொரு முயற்சி பண்ணதான் செய்வாங்க. இல்ல தப்பா எடுத்துட்டு போறது வந்து அவர் ஜிஎஸ்டி பத்தி பேசினதுல there is no. நாங்க அது இல்லன்னு சொல்லலையே. மேடம் கூட என்ன சொல்றாங்க, மேடம் கூட ஜிஎஸ்டி பத்தி நீங்க என்ன பேசினாலும் நான் பதில் சொல்றேங்கிறாங்க. கரெக்ட் மேம். பட் என்னன்னா, நீங்களே ஒத்துக்கிறீங்க he didn't mean anything malicious ன்னு சொல்லும்போது அவரும் அப்பாலஜைஸ் பண்ண பிறகு ஓகே அவர் ஹால்ல பேசினாரு, அது வந்து எஸ் அதுதான். தொழிலதிபர்களுக்கு வந்து ஒரு பயத்தை தான் ஏற்படுது. நான் இன்னொன்னு சொல்றேன். யாரும் வரவே மாட்டாங்க. இல்ல நான் இன்னொன்னு சொல்றேன். கோயம்புத்தூர்ல இருக்கிற தொழில் அமைப்புகள் கிட்ட நீங்க வேணா பேசுங்க. எத்தனை தொழில் அமைப்புகளை சார்ந்தவங்க எனக்கு போன் பண்ணி அந்த இடத்துல ஒரு தப்பு நடந்து போச்சுங்க, நம்ம பகுதிக்கு உதவி செய்ய வந்த அமைச்சரை நாம சங்கடப்படுத்திட்டோம். விட்டுருக்கலாமே. அம்மா நான் என்ன சொல்றேன், அப்படியே விடணும் அப்படிங்கும் போது அது வந்து ஒரு பிஜேபியோட இதுல இருந்து தரப்புல இருந்து இன்னொருத்தவங்க பதில் சொல்ற சூழ்நிலை கொண்டு வந்துடுறாங்க. நீங்க இது வந்து all of us accept. இது வரைக்கும் யாருமே இத்தனை அபிஷியல்ஸ் கொண்டு வந்து இந்த மாதிரி மீட்டிங் வைக்கல. அங்க வந்த எல்லா இண்டஸ்ட்ரி எம்எஸ்எம்இ வந்து எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. தி அபிஷியல்ஸ் were very courteous. எங்க ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட். பட் என்னன்னா இன்னைக்கு அதெல்லாம் விட்டுட்டு எனக்கும் அதுதான் வருத்தம். ஒரு இஷ்யூ இல்ல நான் எனக்கு அதுதான் வருத்தம். நான் அதுதான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேன். இத்தனை தூரம் கொண்டு வந்து இதுக்காக கிட்டத்தட்ட 1 மாசம் வேலை பண்ணோங்க. 1 மாசம் வேலை பண்ணோம். நேற்று காலையில பாத்தீங்க அந்த 1500 பெண்களுக்கு கொடுக்கறதா முதல்ல அவங்களோட திட்டமா இருக்கும். அதுக்கு தான் நான் இன்வைட் பண்ணேன். அந்த 1500 ஏழை பெண்களுக்கு கூட நான் ஒவ்வொரு பகுதியா கண்டறிஞ்சு அவங்க நடந்து போற தூரத்துல அந்த பயிற்சியை வச்சு அவங்களுக்கு இலவசமா ஒரு பயிற்சியும் கொடுத்து இதுக்காக உதவி பண்ணி வரக்கூடிய அமைச்சர் கூட நான் என்ன பண்றேன், நம்ம பகுதி நல்லா இருக்கணும், நம்ம இஷ்யூ நம்ம தொழில் இங்க வந்து நசிஞ்சு போயிட்டு இருக்கு. கரண்ட் கட்டண உயர்வால சிறு குறு தொழில்கள் கோயம்புத்தூர்ல 30% மேல வெறும் மின்கட்ட பிரச்சனைக்காக இன்னைக்கு வந்து அவங்க க்ளோஸ் ஆயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஹேண்ட் ஹோல்ட் பண்றதுக்கு மாநில அரசு தயாரா இல்ல. அவங்களோட மூலப்பொருள் பிரச்சனை எங்கெங்க ரா மெட்டீரியல் உங்களுக்கு இஷ்யூ இருக்கு, குஜராத்ல பண்றாங்க, மகாராஷ்டிரால பண்றாங்க. சிறு குறு தொழில்களுக்கு பிரச்சனை இருக்குதா, உட்கார்ந்து பேசுறாங்க. அந்த டெலிகேஷனை கூட்டிட்டு போய் சென்ட்ரல் கவர்மெண்டோட உட்கார்ந்து பேசுறாங்க. ஒரு எக்ஸசைஸ் இது வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்ல பண்ணாங்களா? மாநில அரசோட தவறான கொள்கைனால இன்னைக்கு இந்த பகுதியில் இருக்கிற சிறு குறு தொழில் நிறுவனங்கள் நசிஞ்சு போய் கிடக்கு.